வளர்ந்திருக்கு. புத்து வளர்ந்திருக்கு. அப்பேறுபட்ட மானியத்த புத்துக்குள்ளே சென்னாகம், கருணாகம், கண்ணாடி விருசுகள் எல்லா நாகத்திற்குமே ராஜா ராணியாக நாகலோக பட்டணத்திலே வந்து யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் தெரியுமா? சாமி நாகலோக பட்டணத்தில் என் நாகராஜனும் நாகக்கன்னியை பெண்கொடியாளும் நாகராஜனும் நாகக்கன்னி பெண்கொடியாளும் கணவனும் மனைவியுமாகவே கீசனும் கிளியும் போல மன்மதனும் ரதியும் போல் நகமும் சதையும் போல கடலும் அலையும் போல ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். ஆமா, கணவன் சொன்னா மனைவி கேட்டு, ஆமா மனைவி சொன்னா கணவன் கேட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்து வந்தாங்க. ஆமா, விட்டு கொடுத்தவங்க கெட்டு போக மாட்டான். விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான். கெட்டு போறவன் வந்து விட்டு கொடுக்க மாட்டான். அப்ப கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? விட்டு கொடுத்து வாழணும். ஆமா, கணவன் சொன்னா மனைவி கேட்கணும். மனைவி சொன்னா கணவன் கேட்கணும். இப்ப ஏன் பொண்டாட்டினா நான் சொன்னா என்னமே கேட்க மாட்டேக்கா. உன் பேச்சதான் கேட்கணும். உன் பேச்சே கேட்கலன்னா அப்புறம் யாரை மதிக்க போறா? என் தம்பி பேச்சோ கேட்கா, என் பேச்சே என் பொண்டாட்டி கேட்க மாட்டேக்கா. நல்ல குடும்பம். ஒரு காலத்துல கேட்டா, இப்ப கேட்க மாட்டேக்கா. அந்த அம்மா ஏன் உன் பேச்ச கேட்க மாட்டேக்கானா? எதுக்குமா? உன் பாட்டுக்கு குடிச்சுக்கிட்டு உன் பாட்டுக்கு ஊதாரித்தனமா போய் எங்கனையாவது படுத்துக்கிடுவேன். நான் ஒரு கோட்டை அடிச்சிட்டோம்னா
ஊர்ல உள்ள சண்டையை பூரா இழுத்துருவேன். உன் தம்பி வந்து அப்படிப்பட்டவர் இல்ல. அவர் நல்ல மனுஷன். நல்லா படிச்சவரு, நல்லா வேலைக்கு போனவரு. குடும்பம் என்ன, நம்ம பிள்ளைக என்ன அப்படின்னு பாசத்தோடு அன்போடு நடக்கக்கூடிய மனுஷன். ஆமா, நான் ரோட்ல சண்டை எடுத்து வந்தோம்னா என் தம்பி போய் எங்க அண்ணன் ஒரு குடியார போய் ஏதோ தெரியாம பேசிட்டான். நீங்க எதுவும் நினைக்காங்க என்னாச்சு அப்படி சமரசம் பண்ணிட்டு வருவான். ஐயா மன்னிச்சுக்கிடுங்க. ஆமா, அதனால என் தம்பி பேச கேப்பா என் பொண்டாட்டி. ஆனால் இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் அப்படி அல்ல. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உண்மையாக இருந்து ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு மிகவும் ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் பூலோகத்திலே பார்க்கிறோமே அந்த மாதிரி நாகம் கிடையாது. தலை மட்டும் மனித தலை, கண்டத்துக்கு கீழே உடம்பெல்லாம் நாக வடிவம். இப்படி தெய்வத்தினுடைய அம்சமாகவே இருக்கக்கூடிய இரண்டு பேருக்கும் எல்லா செல்வங்கள் நிறைந்திருந்தாலும் மண்ணால் குறைவு கிடையாது, மனையால் தாழ்வு கிடையாது. ஆடோ மாடோ அடுக்குமத்தை வீடோ பொன்னோ பொருளோ பொக்கிஷங்களோ காடு கரையோ தோப்பு துறவா என்னென்ன வேணுமோ எல்லா செல்வங்களுமே நிறைந்திருக்கிறது. எல்லா செல்வங்கள் நிறைந்திருந்தும் இரு பேர்களுக்குமே ஏந்தும் குழந்தை ஒண்ணு கிடையாது. பிள்ளை செல்வம் இல்லை. செல்வத்திலே உயர்ந்த செல்வமே பிள்ளை செல்வம் தானே. சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து இந்த குழந்தை சொத்து தான். அப்பேற்பட்ட பிள்ளை செல்வம் இல்லாமல் நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி அவள் பிள்ளை இல்லா கவலை கொண்டு எங்க நவராஜே ஹலோ, மேலதாரங்க வந்து கரெக்டாக 11:45 கோயிலுக்கு வந்துடுங்க. மேலதாரர்கள் கரெக்டாக 11:45 கோயிலுக்கு வந்துடுங்க. ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம் வந்துடுங்க. நீ படிங்க. எல்லா செல்வம் இருந்தும் ஏண்டும் குழந்தை கிடையாது என்று கணவனாகிய நாகராஜனை அழைத்து சொன்னபோது நாமளுக்கு பிள்ளை இல்லைன்னு நாமல் கவலைப்பட்டிருந்தால் நாமளுக்கு சிவபெருமானை எண்ணினாமல் தவம் இருக்க வேண்டும் என்று இரு பேர்களும் எப்படி தவம் இருக்க வருகிறார் தெரியுமா? அவரோ சார்ந்து கொண்டே தரை மேலே சார்ந்து கொண்டு மெல்ல தரை மேலே தரை மேலே சந்தேனத்தால் போலும் அவரமாவு கொண்டு மெல்ல
பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்தார். ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் தன்னுடைய நாவை ஊன்றி நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார்கள் இரு பேர்களுமே. ஒரு நாள் தவம் இருந்தார்களா? ஒரு வாரங்கள் தவம் இருந்தார்களா? இல்லை ஒரு மாதங்கள் தவம் இருந்தார்களா? 12 வருடங்களாக உண்ணாமல் உறங்காமல் உடையவனின் திருப்புகளை மறக்காமல் அன்னம் தன்னை அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறந்திடாமல் அரகரா சிவ சிவா அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாதகா அநாதை ரட்சகா என் ஆபத்துக்கு உடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனின் நாமங்களை உச்சரித்து அழைத்துக் கொண்டு 12 வருடமாகவே கடந்து சென்று கொண்டே இருந்தது. வருடங்கள் போக போக சிவன் இன்று வருவார் நாளை வருவார்னு எவ்வளவோ எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவன் வந்தபாடு இல்லை. ஒருவேளை தவத்தில் எதுவும் குற்றம் குறை இருக்குமா? தவறாகவே தவங்களை செய்து விட்டோமா என்று சிவனை நினைத்து எப்படி அழைக்கின்றார் தெரியுமா? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, அடி ஆசையும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த அடி ஆசையும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. அடி ஆசையும் தவத்தை பாரு, இந்த அடி ஆசையும் தவத்தை பாரு. சாமி என்ன குற்றம், நான் என்ன குற்றம், நான் என்ன குற்றம் செய்திட்டேனோ சிவ சம்போ சங்கரா, இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரு. இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரு. அவர தவமிருந்தே வாரபோது அங்கே ஆடாதே கைலாசம், அது ஆடுதையா செய்யுதையா சாமி நகராதே கைலாசம், ஆதி கைலாசம் அங்கே நகண்டு மெல்ல ஆடுதையா. ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது, நகராத கைலாசம் நகண்டு மெல்ல ஆடும் போதே அப்ப ஏறிட்டு பார்த்தார் இறைவனாகிய சிவபெருமான். ஒரு நாளும் இல்லா திருநாளாக இந்த கைலாசம் அசையும் காரணம் என்ன? ஞானத்தினால் அறிந்து பார்த்தார். நாகராஜன் நாகக்கண்ணியின் தவத்தை கண்டும் காணாதவரை போல ஆண்டவள் கைலாசம் விட்டு கலி உலகமெல்லாம் படியிழக்கவே புறப்பட்டார். பார்வதியும் படியரசி எடுத்து கொடுத்தார். என்னைக்குமே சிவன் போனா நம்ம ஒத்தையில தானே உட்கார்ந்து இருக்கிறோம். இன்றைக்கு இவரோடு சென்று இவர் படியிழப்பை நாமளும் பார்த்து விட்டு வர வேண்டும். இறைவா நீங்க படியிழக்க போனா எனக்கு நேரம் போகல, பேச்சுக்கு ஆள் இல்ல, அதனால் உங்களுடைய படியிழப்பை இன்றைக்கு உமையவள் நானும் பார்க்க வேண்டும். என்னையும் நீங்க அழைத்து கொண்டு போங்க. அடியே பார்வதி, என்னைக்குமே நான் தான் அடி போவேன். திடீர்னு என் கூட நீ வாரேன்னு சொன்ன அழைத்து கொண்டு போக முடியுமா? நான் உலகத்தை தான் ஒரு விதமாக படைத்திருக்கிறேன், ஆனால் உலக மக்களை நான் பலவிதமாகவே
விதமாகவே படைத்திருக்கிறேன் பார்வதி. பலவிதம் என்றால் என்ன பகவானே? ஒருவரை கூனாக இருப்பார், இன்னும் ஒருவர் குருடாக இருப்பார். கூன், குருடு, செவடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாத பேர்கள், யாருக்கும் இல்லாத பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆனா அங்கு ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிப்பதற்கு உப்பில்லா கூழ் கூட இருக்காது. அவங்களுக்கு நான் ஒரு கோட்டை பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். 21. நீ பெண்ணா பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா, கூட வந்தேனா அவருக்கு என்ன ஆச்சு இவருக்கு என்ன ஆச்சுன்னு நீ பேச விட மாட்டேன். நீ கைலாசத்துல இரு, நான் ஆண்டவன் போயிட்டு வரேன். உங்க கூட வரும்போது நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேன், என்னை அழைத்து கொண்டு போங்க அப்படின்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. உங்க அண்ணே கோபால கண்ணன் மீது சத்தியம் பண்ணி கொடுத்தா என் கூட ஒன்னு அழைச்சு கொண்டு போறேன். எங்க அண்ணே கோபால கண்ணன் மேல சத்தியமா அடியிழந்து முடிக்கு வரைக்கும் என் வாயை திறக்க மாட்டேன், நான் மறுவார்த்தை பேச மாட்டேன். ஏண்டா ஆணையிட்டு கொடுத்து வாப்பூட்டு சட்டத்தை வாங்கி அவரை இரேழு உலகமே அவரை இணையழக்க வருவார். அவர் நாளை தினைய கொண்டு நாடு எங்கும் படியளந்த உரிய நல்ல தினைய கொண்டு உலகமெல்லாம் படியளந்த ஆளாக்கி தினைய கொண்டு அவர் ஆளாக்கி தினைய கொண்டு அவர் அகிலம் எல்லாம் படியளந்த ஆளாக்கி தினைய கொண்டு அவர் படியளந்து வாரபோது பராசக்தி பார்வதியா பகவானோட இடமதில ஆண்டவா பகவானே அமுதளந்து வந்ததாலே எனக்கு களைப்பாக இருக்குதையா, இளைப்பாரி போக வேணும். ஏய் பார்வதி, களைப்பாக இருக்கு, இளைப்பாரி போகணுமா? இதுக்குத்தான் வரக்கூடாதுன்னு சொன்னேன். சரி வா போவோம் என்று கண்ணு கட்டிய தூரத்திலே ஆலவிருச்சகத்தின் அடியிலே அமர்ந்திருக்க 10 வயது உள்ள பாலகன் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு மரத்துக்கு மேலே ஏறி முனிக்கொப்பில் உட்கார்ந்த அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருந்தான். பார்வதி சிவனை காப்பாற்ற சொன்னாள். சிவனோ முடியாதென்று சொல்ல பார்வதியின் பிடிவாதத்தினால் சிவன் மறுபடியும் சொன்னார், அவ எப்படியும் கீழே விழுவா. அம்மான்னு சொல்லி விழுந்தா பார்வதி காப்பாத்து, அப்பான்னு சொன்னா நான் காப்பாத்துகிறேன் அப்படின்னு இரு பேர்களும் பேசி முடித்தார்கள். பாலகனோ வெட்டு முடிந்தான். கீழே விழும்போது அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. ஐயோ நான் செத்தேன்னு விழுந்தான். செத்து போனாண்டி. இதுக்குத்தான் இவனை காப்பாத்த முடியாதுன்னு சொன்னேன். நீ பிடிவாதம் பண்ணி கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டிய. ஆனாலும் பரவாயில்லை, நமக்கு நேரம் இல்ல, வா போவோம் என்றா ஆண்டவனும் பார்வதா தேவியுமாக ஆதி கைலாசத்திற்கு போவோம் என்று சொல்லி அந்த நல்ல இடத்தை விட்டு கைலாசம் போவோம் என்று நாகலோக வழியாக கடந்து மெல்ல வாராய். கைலாசம் போவோம் என்று நாகலோக வழியாகவே வந்து கொண்டிருந்தார்கள். பார்வதி இரு பேர்களுடைய தவத்தை கண்டார். ஆண்டவா, நாகங்கள் இரண்டும் இப்பேற்பட்ட கம்பத்தவம் இருக்க காரணம் என்ன? 12 வருடமாக பிள்ளை இல்லை, பகவான் என்னை நினைத்து தவம் இருக்கிறார்கள். இறைவா, ஒரு பெண்ணா பிறந்தவன் பிள்ளைக்காக இப்படியா ஒரு தவம் இருக்கணும்? பிள்ளைக்குத்தான தவம் இருக்காங்க, நீங்க உடனே குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. என்ன நீ சொன்ன மாதிரி சாதாரணமா கொடுக்க முடியாது. என்ன மாங்காயா மார்க்கெட்ல வாங்கி கொடுக்க, இல்ல பந்தல்ல தொங்குற பழுவுனா பசங்கன்னு பிடிங்க கொடுக்க. அவங்க பாவ புண்ணிய கணக்கை பார்க்கணும். கணக்கை பார்த்தா தான் குழந்தை இருக்கா இல்லையான்னு என்னால சொல்ல முடியும். அப்படின்னா உடனே கூப்பிடுங்க. கணக்கு எழுதக்கூடிய கணக்க பிள்ளை அவர் தான் கைலாச கணக்க பிள்ளை. சீராக எழுதக்கூடிய சித்திரபுத்திர நயினார். உன் கணக்கு அங்கதான் இருக்கு, என் கணக்கும் அங்கதான் இருக்கு. அவர் வந்தா தான் தெரியும், பாத்துக்கோ. அதனால் சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்து
இரு பேர்களுடைய கணக்கை பார்க்க அங்க என்ன தெரியுது ஐயா போன ஒரு சென்மத்திலே நாகமுடி ராஜமணி தேடுவனாதான் பிறந்து 8 மாத சூழ்மாய் அப்போ அலையை நிறுக்கா அதன் உயிரமாய் திருக்கா ஆளை கொன்ன தோசத்தான் அகலை ஒண்ணு கிடையாது நாகக்கன்னி வெண்கொடி போன ஒரு சென்மத்திலே அறுத்துவமாதான் பிறந்து 7-8 பிள்ளைகள் கரமறந்த குடத்திருக்கா பாதவத்தி கருவ கலைத்திருக்கா பார்வதி நாகராஜன் போன சென்மத்திலே வேடுவனாக பிறந்து 8 மாத சூழ்மானை அம்பாள் எய்து கொன்று விட்டான் நாகக்கண்ணை மருத்துவமா பிறந்து கருமருந்தை கொடுத்து கருவையே கலைத்து விட்டார் கருவளைத்த இருவருக்கும் கை குழந்தை கிடையாது என்றார் இறைவா போன ஜென்மத்தில் செய்த பாவத்திற்கு தான் இந்த ஜென்மத்திலே தவம் இருக்கிறார்கள் தவத்துக்கு மனமிறங்கி நீங்க தவ குழந்தை கண்டிப்பா கொடுக்கணும் பார்வதி பாவம் செய்தோருக்கு பிள்ளை கொடுத்தா பின்னால நமக்கு தாண்டி இடைஞ்சல் வரும் மணலை வரம் கொடுத்தா நமக்கு மனக்கவலை வந்து சேரும் பார்வதி அப்ப பார்வதி சொன்னா ஐயா கல்லாயா உம்மனதே கடகலம் இறங்கலையே இருப்பாயா உம்மனதே சாமி எல்லாம் உயிரலையே இருப்பாயா உம்மனதே சாமி ஆண்டவனே பகவான் பிள்ளை வரம் கொடுக்காவிட்டா உங்க பின்னால வரமாட்டே கைலாச வரமாட்டே கடவுள் என்று சொல்ல மாட்டே பொங்கி பொறிக்க மாட்டே பூமான் என்று சொல்ல மாட்டே ஆக்கிய வைக்க மாட்டே ஆளன் என்று சொல்ல மாட்டே பாத பூஜை முடிக்க மாட்டே உமக்கு பணிவிடையும் செய்ய மாட்டே பாவம் செய்தோருக்கு நமக்கு தாண்டி பின்னால் இடைஞ்ச வரும் கேக்குறியா நீ அப்படின்னு உடனே பார்வதி இதற்கு மேல் இவர் சொல்லை கேட்க கூடாது இப்பொழுது நாமல் இவளுக்கு குழந்தை வாக்கியம் கொடுக்க வேணும் என்று சாமி நீங்க இப்போ கொடுக்க விட்டார் ஐயா நிச்சயமா நான் கொடுப்பேன் பார்வதி என்னை எதிர்த்து குழந்தை கொடுக்கணுமானா நீயே போய் பிள்ளைய பிறக்கணும் போ நாகத்தின் வயத்திலே கருவாக ஜனிப்பதற்கு சட்டமில்லை என்று கையில இருந்த அமிர்தம் என்னும் 8 கலசத்தை வரவழைத்து இரு பேர்களுக்குமே வரமாக கொடுக்க அதை மேலவாசல் கோட்டையிலே வைத்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வந்தார்கள் சாமி 48 நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில அங்கே முதலாவது கலசத்தில காளியம்மா நான் பிறந்தாள் 2வது கலசத்தில அவ ஈஸ்வரியா நான் பிறந்தா ஓடியான் 3வது கலசத்தில அவ முத்தாரம்மா நான் பிறந்தா 4வது கலசத்தில அவ நாகம்மா நான் பிறந்தா ஓடியான் 5வது கலசத்தில மாரியம்மா நான் பிறந்தா